ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பேபி கார்ன் மசாலா. 2 கப் பேபி கார்ன், 3 தக்காளி, அரை துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா பொடி, 1 ஸ்பூன் ஜீரக பொடி, 10 முந்திரி பருப்பு, 4 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம், 5 ஏலக்காய், 4 கிராம்பு, 1/4 ஸ்பூன் பட்டைப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான உப்பு, 2 ஸ்பூன் சுகர், 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, அரை ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/4 ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, பொடியாக நறுக்குன கொத்தமல்லி. இப்போ பேபி கார்ன் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நான் பேபி கார்னை இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுக்கலாம். இது இந்த தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இந்த பேபி கார்ன் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியிலேருந்து வடிகட்டிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இப்படியே கொதிக்கட்டும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருக்கு. இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த பேபி கார்ன் நல்லா ஒரு 3/4 வேகிற அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு 3 பெரிய தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு அரை துண்டு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி ஆனியன் கார்லிக் எதுவும் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வெங்காயம் பூண்டு வேணும்னா நீங்கள் இதோட வெங்காயம் பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நான் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். இதோட ஒரு 10 முந்திரி பருப்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, 4 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் ஜீரக பொடி, ஒரு அரை ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், 1 ஸ்பூன் தனியா பொடி, கிரேவிக்கு தேவையான உப்பு, 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சின்ன ஸ்பூனால் 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் இந்த பேபி கார்னை இந்த தண்ணியில் கொதிக்க விட்டாச்சு. நல்லா ஒரு 3/4 பேபி கார்ன் நல்லா வெந்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் இதில் வெங்காயமும் பூண்டும் ஆட் பண்ணலை. நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் அரைக்கும் போதே அதில் வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா சூடானதும் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் பட்டைப்பொடி போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட முழு பட்டை இருந்ததுன்னா ஒரு சின்ன பீஸ் பட்டை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பே லீஃப் வேணால் நீங்கள் பே லீஃப் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலில் இதை லைட்டாக ஒரு பெரட்டிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிப்போம். நான் தண்ணி எதுவுமே விட்டு அரைக்கலை. அந்த தக்காளியில் உள்ள இதை வச்சு தான் ஃபுல்லுமே அரைச்சிருக்கேன். இப்போ லைட்டாக மிக்சியில் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அந்த மிக்சியை ரின்ஸ் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிப்போம். இப்போ மிக்சியை ரின்ஸ் பண்ணி கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை குக் பண்ணிக்கணும். இது மேலெல்லாம் தெளிக்கும். அதனால மேலே ஒரு தட்டு போட்டு மூடி குக் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் நல்லா வதங்கி நல்லா கெட்டி ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் சைடில் விட்டுக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருந்த பேபி கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிப்போம். நம்மளுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணி அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4-5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்செடுத்து
இதில் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற கஸ்தூரி மேத்தி ஒரு ஸ்பூன், ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம், இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது இன்னும் ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியும் பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒரு நிமிஷம் கொதிச்சாச்சு. இப்போ மேலே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் சைட் டிஷ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம ஜீரா ரைஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த கிரேவி சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். நம்மளோட டேஸ்டியான பேபிகார்ன் மசாலா ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. மறக்காமல் ரம்யாஸ் டேஸ்டி ட்ரீட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.